மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சியினுடைய மாநில மாநாடு, இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் மாநாட்டுக்கு பிறகு இரண்டாவது மாநாட்டில் கூட்டங்களும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது பரவலாக வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் திரு விஜய் அவர்களுடைய பேச்சும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இப்போ தமிழக அரசியல் களத்தில் மாறி இருக்கு. திமுகவை விமர்சனம் செஞ்சிட்டு இருந்த திரு விஜய் அவர்கள் அதிமுகவை இதுவரைக்கும் விமர்சனம் செய்யலை அப்படிங்கிறது விஜய் மேலே வைத்த ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்ட சூழல்ல நேற்றைய தினம் ஆர்எஸ்எஸ்ஸில் துவங்கி அதிமுக வரைக்கும் அனைத்து கட்சிகளையுமே திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த பேச்சில் விமர்சனம் செஞ்சிருக்கிறார். ஆர்எஸ்எஸ், பாஜக, அதிமுக கூட்டணி அனைத்தையும் விமர்சனம் செய்தவர் திமுகவையும் கடுமையாக சாடி பேசியிருக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை போன்று திரு விஜய் அவர்களுடைய இந்த வருகையும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நேற்று அந்த கூட்டத்திலையும் பரவலாக பேசப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுது. விஜயினுடைய அந்த இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு பிறகு அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, இது திமுகவை பாதிக்குதோ இல்லையோ அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய 2026 இந்த தேர்தலில் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கையும் கூடுதலாக அதிமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருப்பதனால அந்த எதிர்ப்பு வாக்குகளையும் திரு விஜய் அவர்கள் தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மூளை தன்னுடைய பேச்சை நேற்று பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மூளை தான் திரு விஜய் அவர்கள் நேற்று அந்த பேச்சை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது சிலரின் பார்வையாக இருக்கு. திரு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கு அவருடைய பேச்சு. இப்போ வரக்கூடிய காலத்தில் திமுகவை விமர்சனம் செய்வதை விட விஜயினுடைய இந்த எழுச்சியை விமர்சனம் செய்வது தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னும் சில அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு வர்றாங்க. முதல் மாநாட்டில் 5 கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தின திரு விஜய் அவர்கள் நேற்று மதுரை மாநாட்டில் அண்ணா, எம்ஜிஆர் இவர்களுடைய கொள்கையையும் அங்கே சொன்னார். அண்ணாவுடைய 1967, எம்ஜிஆருடைய 1977 தேர்தல் மீண்டும் அதுபோன்ற ஒரு புரட்சி 2026 நடக்கும் அப்படிங்கக்கூடிய அதை விவரிக்கும் அளவுக்கு அவருடைய பேச்சு அமைஞ்சிச்சு. சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், திரு விஜய் அவர்களுடைய நேற்றைய அந்த மாநாட்டுக்கு பிறகு சில இடங்களில், சில தொகுதிகளில் 2ஆம் இடத்திற்கு திரு விஜய் அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுது. திரு விஜய் அவர்களை கடுமையாக இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுக பாஜக கூட்டணி கடுமையாக எதிர்க்கணும். அதாவது திமுகவை விட நமக்கு பெரிய ஒரு டேஞ்சராக திரு விஜய் அவர்கள் வந்திருக்கார் அப்படிங்கிறத அந்த 2 கட்சிகளுமே உணர்ந்து தான் நேற்று உடனடியாக திரு விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுடைய பேச்சை கடுமையாக பலர் விமர்சனம் செய்திருந்தாலும் கூட சில மூத்த அரசியல் விமர்சகர்களும் மூத்த அரசியல்வாதிகளுமே வரவேற்பும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நேற்று விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சு ஒரு வீர பேச்சு அப்படின்னு அந்த பேச்சை கோடிட்டு காட்டி பேசியிருக்கிறாரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். தன்னுடைய கொள்கை எதிரி என்று வெளிப்படையாக பாஜகவை குறிப்பிடும் விஜய் அவர்கள் பாஜகவின் கொள்கைகள் எதையும் விமர்சிக்காதது ஏன் என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள். உதாரணத்துக்கு இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதுக்கு பாஜகவால் இதுவரைக்கும் அதுக்கு பதிலளிக்க முடியலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த வாக்கு திருட்டை நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பேசலை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் சில அரசியல்
விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த மாநாட்டில் இன்னொன்னையும் கொளுத்தி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இது இன்றோடு இங்கோட முடிய போறது இல்ல, இன்னும் நான் வந்து மக்களை அடுத்தடுத்து சந்திக்க போறேன், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன் அப்படிங்கக்கூடிய உன்னையும் கொளுத்தி போட்டிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கும், அவருடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.